வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் கலவை பேரூராட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தலைமை KV பாண்டுரங்கன், பேரூராட்சி கழக அவைத்தலைவர் அவர்கள். வரவேற்புரை KR சதீஷ், பேரூராட்சி கழக செயலாளர் அவர்கள். இதில் சிறப்பு அழைப்பாளராக KC வீரமணி, முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்களுக்கு என்னென்ன திட்டங்களையெல்லாம் அம்மா கொண்டு வந்து செயல்படுத்தினார்கள், புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் எவ்வாறு அதை தொடர்ந்து கடைபிடித்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் விரைந்து செய்தார் என்பதையெல்லாம் பொதுமக்களிடம் எடுத்து நீங்கள் விளக்கமாக பேசினால் போதும். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக அமருவது உறுதி என்று இக்கூட்டத்தில் பேசிய சிறப்பு பேச்சாளர்கள் தெளிவாகவும் சிறப்பாகவும் பேசினார்கள். அதைத் தொடர்ந்து அதை தாண்டி ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அடையாள அட்டை தலைமை கழகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாள அட்டையை சிறப்பாக ஒவ்வொருவரிடம் சேர்த்து அதனுடைய பயன்பாடுகளை எல்லாம் சொல்லி ஒவ்வொருவரிடம் அந்த அடையாள அட்டையை சேர்க்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய KC வீரமணி அவர்கள், SM சுகுமார் அவர்கள் தெளிவாகவும் அனைவருக்கு புரியும் வகையில் சிறப்பாக பேசினார்கள்.